வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தி கூட வந்த தேவதையில் வந்த குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை பேப்பர். இதுக்கு பரிசு உண்டு சரிங்களா. 5000 ரூபாய் பரிசு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் இருக்குதுங்க சரிங்களா. போன வாரம் பரிசு பெற்றவர்கள் விவரம் இதில் கொடுத்துருக்கோம். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் எடிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக நின்று பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். பிறர் அறியாதது ரகசியம்னு சொல்லலாம். இதுக்கு ஏதாவது ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 2 மேலேருந்து கீழே என்ன, 2 மேலேருந்து கீழே என்ன, தேவலோக அழகி, ரம்பை மேனகி ஊர்வசின்னு சொல்லலாம். நான் இங்கே ரம்பை எழுதுவேன். எழுதிட்டு இதை சரியான்னு செக் பண்ணி பார்ப்போம். ரம்பை. அப்போ 6 வலமிருந்து இடம் இருக்குது. ஊட்டி அருகே உள்ள நீர்வீழ்ச்சி, ஊட்டி அருகே உள்ள அருவி அப்படின்னு கேட்டால், ஊட்டி பக்கத்தில்னா அருவினா 2 சொல்லலாம். ஒன்று கேத்தரின் ஃபால்ஸ் சொல்லலாம். கேத்தரின் கோத்தகிரி பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னது பைக்காரா. ஊட்டியில் பைன் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் பைக்கா ஃபால்ஸுன்னு இருக்குது. அதாவது ஊட்டி டு மைசூர் போகக்கூடிய வழியில் இருக்குதுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஓகேங்களா, கூடலூருக்கு முன்னாலே வந்தோம் சரிங்க. பைக்கா ஃபால்ஸ். ஓகே, 5 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா. ட்ராவில் 5 இருக்குது. மேலேருந்து கீழே 5. படை. படைன்னா சேனைன்னு சொல்லலாம். இங்கே ட்ரா வந்துக்கனால இராணுவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இராணுவம் சரிங்க. ஓகே, அப்போ ரம்பை கரெக்டு. 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா. நிபந்தனை. நிபந்தனைன்னா டேர்ம்ஸ். இது செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இந்த டேர்ம்ஸ்ன்னு வந்துருக்கும்ல, என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு வேறு என்ன சொல்லலாம்னா, விதிமுறை, வரையறை எல்லாமே 4 எழுத்து. கட்டுப்பாடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நிபந்தனை என்னென்ன கட்டுப்பாடுலாம் வச்சுருக்காங்க. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஒலிப்பதிக்கு ஸ்பீக்கர் வைக்கணுன்னா என்னென்ன கட்டுப்பாடெல்லாம் உண்டு, அதை தான் நிபந்தனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டேர்ம்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேங்க. அப்போ இது இங்கேருந்து என்னென்னு பார்ப்போம். பிறர் அறியாததுன்னா சிதம்பர ரகசியம் எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்தவங்களுடைய பிரைவசியை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தவங்களுடைய அந்த அங்கம், ரொம்ப நேரம் தேடிட்டு தான் கண்டுபிடிச்சேன். அந்த அங்கம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய பிரைவசி, தனிப்பட்ட விஷயத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்க. 4 வலமிருந்து இடம். அரசியல் இயக்கம். அரசியல் இயக்கத்தை நீங்கள் என்னென்னு சொல்வீங்கன்னா கட்சி. அண்ணாமலை கூட அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கதான் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே அது நம்ம பதில் தேவையில்லை, கட்சி மட்டும்தான் எழுதுவோம். ஸோ பதில் கட்சி. ஓகேங்க. 8 வலமிருந்து இடம். தாத்தாவை இப்படியும் சொல்லலாம். தாத்தாவை பாட்டன் முப்பாட்டன்லாம் சொல்லுவாங்கள்ல, தாத்தாவை பாட்டன்னு நம்ம சொல்லலாம். பாட்டன். அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, பூட்டம் ஓட்டி, 6வது என்னது சேயம் சோயோல், 7வது பரம்பரை. இதுவெல்லாம் நம்ம தமிழக ஜென்ரேஷன்ஸ் நேம்ஸ். ஓகேங்களா. ஓகேங்க. 12 கீழேருந்து மேலே என்ன, கஞ்சத்தனம் மிக்கவன். எச்சி கையால் காக்கா கூட வெட்ட மாட்டான்னு நேற்று தினமலையில் பார்த்தோம். யார்? கஞ்சன். கருமின்னு சொல்லலாம், லோபின்னு சொல்லலாம். ஓகேங்களா. 10 இடமிருந்து வலம் பார்க்க முன்னால் 11 கீழேருந்து மேலே என்ன, நூல் நூறுக்க பயன்படுவது. காந்தியடிகள் கூட கையில் வச்சு நூற்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னது? டிராட்டை. பஞ்சிலேருந்து நூலை தனியாக எடுக்கிறது டிராட்டை. ஓகேங்களா. நூல் நூற்பது. ஓகேங்களா. ஓகே. 7 இடமிருந்து வல்லம் என்ன, பதி. அடுத்தவன்ட்டு பிடுங்கிறது தான் சொல்கிறாங்க. அபகரித்தல். பி டு இன் இது
பிடுங்குதல். ஓகே, பிடுங்குதான் ஆன்சர். ஓகே, 9 கீழேருந்து மேலே இருக்கா? நிகழ்ச்சி நடைபெறும் இடம். நிகழ்ச்சி நடைபெறும் இடம் வந்து என்னென்னா இங்கே இருக்கு. அரங்கம்னு சொல்லலாம். அரங்கம் தான் நிகழ்ச்சி நடைபெறும் இடம்னு சொல்லலாம். சரிங்க. கடைசி கேள்விங்க. என்னது? சனி ராடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆத்திச்சூடியில் அவையா சொல்லியிருப்பாங்க சனி நீராடு. சனிக்கிழமை நீராட சொல்லலைங்க. சனிங்க வந்து குளிர்ச்சியை சொல்லக்கூடிய சொல். குளிர்ந்த நீரில் குடி அப்படின்னு சொல்ல வார்த்தை. ஆத்திச்சூடியில் அவையா சொன்னது. இதுதான் இன்றைய பதில்கள். எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க.